ப்ரோ இந்த ஆகஸ்ட் 14 வந்து விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் படம் ரிலீஸ் ஆயிருக்கு சூர்யாது. இதுவே போன ஆகஸ்ட் பார்த்தீங்கன்னா கூலி ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது இப்போ வந்து 1 year ஆஃப் கூலி செலிப்ரேஷனு. இப்போ 2 படமும் இப்போ கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஒரு 2 படம் கம்பேர் பண்ணிங்கன்னா, இப்போ நான் லாஸ்ட்டு கூலி நான் பார்த்துட்டு தான் வந்தேன். அதாவது FDFS பார்த்துட்டு தான் வந்தேன். அந்த படம் பார்த்துட்டு வரும்போது என்னோட மென்டாலிட்டி எப்படி இருந்ததுன்னா, ஒரு கேவலமான மைண்ட் செட், அதாவது நல்ல மைண்ட் செட்டோட போய் ஒரு கேவலமான மைண்ட் செட்டில் வெளியே வந்தேன். அதுதான் அந்த கூலியோட நீங்கள் ஓவரால் படத்தோட ரிவ்யூ கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அது மட்டமான ஒரு கேவலமான ஒரு ஸ்கேம் பண்ண லோகேஷ் கனகராஜால் ஸ்கேம் பட்ட ஒரு படம் தான் கூலி. அது உள்ளே வந்து அனிருத்தெல்லாம் தேவையில்லாமல் கூப்பிட்டு ஒரு மாதிரி அந்த படத்தையே கொலாப்ஸ் பண்ணி மொக்க பண்ணி வச்சுருப்பானுங்க. பட் இது நான் விஸ்வநாதன் சன்ஸ் பார்த்துட்டு வெளியே வரும்போது நமக்குள்ளேயே ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு 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 எமோஷன் மாதிரி எனக்கே தோணுச்சு. நீங்கள் என்ன தான் படம் வந்து ஃபீல் குட் படம், ஸ்லோவாக போவோம், அது இதுன்னு ப்ளஸ்ஸு மைனஸ் இருந்தாலுமே நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து ஒரு கொச்சையாக ஒரு மொக்க படம்னு நீங்கள் சொல்லவே முடியாது. அப்படி சொன்னீங்கன்னா உங்கள் மனசாட்சியே உங்களை உறுத்தம் மாதிரி தான் இந்த படம். ஆனால் கூலி வந்து நீங்கள் எப்பேற்பட்டனாலும் நீங்கள் கழுவி ஊற்றலாம். அந்த மாதிரி ஒரு மதிப்பு உள்ள ஒரு படம் தான் கூலி. கூலி வந்து ஒரு ஃப்ளாப்பான மூவி. விஸ்வநாதன் சன்ஸ் வந்து இந்த லிஸ்ட்டில் சேர்க்கக்கூடாது. இது வந்து ஒரு ஃபீல் குட், ஒரு சூப்பரான ஒரு மூவி. கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு மூவி. 1 year ஆஃப் கூலின்னு கூட வச்சிங்க. ஆனால் செலிப்ரேஷன் எதுவுமே இல்லையே. நீங்கள் இதே ஜெயிலருக்கு எடுத்தீங்கன்னா செலிப்ரேஷன் பண்ணாங்களே, 1 year ஆஃப் ஜெயிலர் பண்ணாங்க. ஆனால் கூலிக்கு பண்ணல. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், கூலி வந்து ஒரு மட்டமான ஒரு ஸ்கேம் பண்ணப்பட்ட ஒரு மூவிக்கு செலிப்ரேஷன் பண்ணால் அவங்களுக்கே உறுத்தம்ல. இந்த படத்துக்கு என்னத்த செலிப்ரேஷன் பண்ணுறது, ஒரு படம், இது ஒரு மொக்க படம்னு. அதனால் செலிப்ரேஷன் யாரும் பண்ணல. ஏன் ஜனநாயகனுக்கே 25th டே செலிப்ரேஷன் பேசிக்கிட்டு இருக்காங்க, பண்ண போகிறாங்கன்ட்டு. ஆனால் கூலிக்கு 1 year எதுவும் பண்ணல. ஏன்னா தெரிஞ்சிச்சா ஆல்ரெடி அது ஒரு மொக்க படம் ப்ரோ. அது இப்போ அது யார் ஃபால்ட்டுன்னு நினைக்கிறீங்க? அது அந்த மாதிரி படம் போனது அது யார் ஃபால்ட்டுனா டைரக்ஷன் தானே ப்ரோ. இப்போது ஹெட் ஆஃப் த ஷிப்புனா வந்து டைரக்டர் தான். அப்படின்னும் போது நம்ம லோகேஷ் கனகராஜ் தான் சொல்லி ஆகணும். அவர் என்ன நினச்சிட்டாருன்னா, நம்ம எப்படி எடுத்தாலுமே ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்க, பார்க்குறாங்க, வரவேற்கிறாங்கன்னு நினச்சிட்டாரு. அது அப்படி கிடையாது. நீங்கள் வந்து அந்த மைண்ட் செட்டில் உள்ளே போனால் தான் பிரச்சனை. இப்போ டிசின்னு ஒரு படம் நடிக்கிறீங்க, அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷன் பண்ணுறாரு. அந்த படம் ஏன் ஓடுதுன்னா, அவர் புரிஞ்சுக்கினார் ஆடியன்ஸ். அதாவது சிஎம் விஜய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் போயிட்டார், அவர் விட்டுருங்க. இப்போது நான் வந்து ரஜினி, சூர்யா இவங்க 2 பேரையும் நான் சொல்லிடுறேன்னே. ரஜினி இது எடுத்துக்கிட்டிங்கன்னா கடைசி 2 படம் வேட்டையன்னு கூலி வந்தது. வேட்டையன்னு ஒரு லிஸ்ட்டு, அது ஒரு சோஷியல் இஷ்யூ மாதிரி அது போயிடும். கூலி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மட்டமான படம் கொடுத்துட்டு இன்னும் வெளியே வர முடியாமல் இருக்கார். அதே சூர்யாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா கருப்பு ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்துட்டாரு. இப்போ விஸ்வநாதன் சன்ஸ் அதுவும் ஃபீல் குட்டில் ஒருத்தர் பிளாக் பஸ்டர் கொடுக்குறாருன்னா அவரோட ரேஞ்சு என்னன்னு பார்த்துங்க. அதனால் விஸ்வநாதன் சன்ஸ் எப்பவுமே இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆனதுலேருந்து பாசிட்டிவாக தான் ரிவ்யூ வந்துகிட்டு இருக்கு. இது இன்னமும் பயங்கரமாக ஓடும். ஆனால் ரஜினி வந்து ஜெயிலர் 2 வந்து அதோட வேர்டிக்ட் எப்படி இருக்குன்னு பொறுத்து தான் ரஜினியோட மார்க்கெட்டு. நான் ரஜினி சூர்யாவோட கம்பேர் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. ஆனால் இப்போ இருக்கிற உண்மை அதுதான். கூலி வந்ததுலேருந்து ரஜினி காலி, கருப்பு விஸ்வநாத் வந்ததுலேருந்து சூர்யா டாப், அவ்வளோதான்.